அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் வந்து இன்றைக்கி டே 8க்கான கொஷின் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் கொஷின் ரிசீவ் ஆகலையோ என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். யாருக்கெல்லாம் அந்த கொஷின்ஸ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா, இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் யாரெல்லாம் ரிசீவ் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புக்லெட்டை ரிசீவ் பண்ணவங்களுக்கு நான் டெஸ்ட் கொஷின் அனுப்பிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுங்க, உங்களுக்கு உடனே கொஷின் பேப்பரை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். சார் இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் என்ன சார் யூசஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி அப்படியே திருப்பிக்கிட்டே போகலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் நீங்கள் நிறையா சப்ஜெக்ட் கற்றுக்கலாம். இப்போது நீங்கள் புதுசாக சார் நான் புதுசாக சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த புக்லெட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக 100% ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புத்தகத்தை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. இந்த புத்தகத்தை நல்லா தெரிஞ்சு சப்ஜெக்ட் வைஸ் நல்லா படிச்சுட்டு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இந்த புத்தகத்திலேருந்து உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே வந்துடும். நீங்கள் எந்த கொஷின் வேணுமோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும். சரிங்க சார், இந்த புத்தகத்தை நாங்கள் எப்படி படித்து முடிக்கிறது, ஏன்னா ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படின்னா, அதுக்கு தாங்க டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன். இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் போடுறேன். ஸோ இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூனிட் இருக்கா சார், இதோ பாருங்கள், இது எல்லாமே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தான். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பஞ்சாக காட்டுற பாருங்கள், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதோ பாருங்கள், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கரெக்டுங்களா, நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நியூமெரிக்கல் அண்டு கிளாசிக்கல் ரெண்டுமே முடிச்சு விட்றேன். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு 500 ப்ராப்ளம் இந்த 2 யூனிட்டுக்குமே சேர்த்துருக்கோம். நியூமெரிக்கலும் கிளாசிக்கலும் சேர்த்து 500 ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு சிலவங்க கேட்டிருக்கீங்க, நியூமெரிக்கல் கிளாசிக்கல் மட்டும் தனி யூனிட்டாக கொஷின்ஸ் தர முடியுமா? நீங்கள் இந்த ஒரு புக்லெட் வாங்கிட்டீங்கன்னா மொத்த யூனிட்டுமே கிடச்சிடும். மொத்த 10 யூனிட்டுக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ 10 யூனிட் ஸ்டடி மெட்டீரியலில் சிங்கிள் புக்லெட்டில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா அப்போ எவ்வளோ கான்செப்டை 3000 ப்ராப்ளம் போட்டு முடிச்சு கொடுத்துருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட 3000 ப்ராப்ளங்க, 3000 ப்ராப்ளம் போட்டு உங்களுக்கு 10 யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எங்கேருந்து பாருங்கள், 1458வது கொஸ்டின்லேருந்து 1794வது கொஸ்டின் வரைக்குமே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பீங்களா? கிடையாது. டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லாத கண்டென்ட் இதை படித்து நீங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இதை இல்லாத கண்டென்ட்டை கொஸ்டின் பேப்பரில் டெஸ்ட் பேட்சில் மீட் பண்ணுவீங்க. ஓகே, டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். உடனடியாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் காட்டுங்களா சார், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, காட்டுறேன் இருங்க. இந்த புக்லெட் வந்து ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த 10 யூனிட் எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும். ஸோ உடனடியாக இந்த புக்லெட் வாங்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் டெய்லி ஏர்லி மார்னிங் நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துட்டு அன்றைக்கான யூனிட்டை நான் படிக்கணுன்றதை சொல்லிவிடுவேன். ஸோ அந்த யூனிட்டை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அன்றைக்கான ஈவினிங் டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். இதுக்கிடையில் ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். என்ன சார் சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு, என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு தோணுதில்ல. சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம்னா, திடீர்னு ஒரு கொஷின் பேப்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் வரும், அந்த கொஷினை உட்காந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த கொஷின் நான் அனுப்ப போகிறேன். ரியல் அனாலிசிஸ் 100 MCQs வித் டீட்டெயில் சொல்யூஷன், நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ கவுண்டபிலிட்டி கம்ப்ளீட்டாக இருக்கும் எல்லாமே, அதாவது ஃபுல் சிலபஸ் ரியல் அனாலிசிஸ் வந்து பிரித்து எடுத்துடுவேன். ஸோ அப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு தான் அது. இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் வரும். ஸோ உடனடியாக இப்போ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறேன். டெஸ்ட் பேட்சில் யார் ஜாயின் பண்ணீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் PDF வந்துடும். ஓகே, ஸோ திடீர்னு ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொண்டு வருவேன். இதுதான்றது இன்டிமேஷன் கொடுக்காம திடீர்னு ஒரு யூனிட் கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஸோ உங்களை வேறு லெவலாக ரெடி பண்ணி எக்ஸாமுக்கு கொண்டு போய்ட்டு உங்களை எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சு காட்டுறது தான் என்னுடைய சேலஞ்சு. கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். நான் சொல்கிற கைடன்ஸை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1000 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டை 3000 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டை நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான புக்லெட்டு. இந்த புக்லெட் ரிசீவ் பண்ணாதவங்க உடனடியாக புக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வேறு லெவலில் சப்போர்ட் இருக்கும். ஓகே ஃபைன். டெஸ்ட் பேட்ச் கொஷின் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இன்றைக்கான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுடைய முன்னோட்ட வீடியோ, அதாவது என்னென்ன கொஷின்ஸ் கேட்பேன் அப்படின்னு ட்ரைலர் மாதிரி போட்டது. அதுக்கான டெஸ்ட் பேட்ச் புக்லெட் இது. ஓகே, ஸோ டே 8க்கான ஸ்டடி பிளான் டெஸ்ட் பேட்ச் புக்லெட் இது. ஸோ கம்ப்ளீட்டாக போட்டு நொறுக்கி கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு இப்போ டே 2க்கான 20 MCQs ஃபஸ்ட்டு பிஃபோராக சொல்லிவிடுவேன். ஸோ இது வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். ஓகே சார், அப்போது எப்படிங்க சார், எத்தனை டெஸ்ட்டு சார் இது போல் கொடுப்பீங்க? 40 டெஸ்ட்டு. ஓகே, ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளோ கொஷின்ஸாக இருக்கும்? 110 கொஷின் இருக்கும். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இது வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்,
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸோடைய டீட்டெயில் சொல்யூஷன். இன்றைக்கான டெஸ்ட் கொஷின் ஆக்சுவலாக இது நான் இன்றைக்கி அனுப்பிட்டேன். தெரியுதுங்களா? டே 8க்கான ஸ்டடி பிளான் இது. இன்றைக்கான கொஷின்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ண முடியுமா சார்? ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் அந்த புக்லெட்டும் தனியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரெண்டுமே வாங்கி படிங்க. ஸோ இருக்கிற 30 டேஸில் கண்டிப்பாக உங்களால் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா, இந்த புக்லெட்ஸ்லாம் உங்கள்கிட்ட கையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கன்ஃபார்ம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ எல்லா ஏரியாவையும் நீட்டாக கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். இந்த புக்லெட் படிக்கிறதுக்கு சுத்தமாக சப்ஜெக்ட் நாலேஜே இல்லை அப்படின்றவங்க தயவுசெய்து வாங்காதீங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது சார், என்னால் படித்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றவங்க இந்த புக்லெட் வாங்குங்க. சரி சார், எங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த டிஆர்பிக்கு உள்ளே போயிடுங்க. ஓகே, உங்களுக்கு அடுத்த டிஆர்பிக்குள்ளே நான் ரெடி பண்ணிடுவேன். ஸோ அந்த ஷெடியூல் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டிஆர்பி செஷன் சொல்லிட்டு போட்டு ஒரு கிளாஸஸ் கொடுக்க போகிறேன். அந்த எங்களுடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது அந்த அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் கொடுத்துருவேன். ஆன்லைன் கிளாஸில் வந்து டிஆர்பி கிளாஸு, டிஎன் செட்டு, யூஜிடிஆர்பி கொடுக்க போகிறேன், சிஎஸ்ஆர் கொடுக்க போகிறேன், கேட்டு. ஸோ நீங்கள் சிஎஸ்ஆர் நெட்டு பாஸ் பண்ணிக்கலாம், கேட்டு பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரே டேர்மில் அடிக்க போகிறேன். ஓகே, ஸோ ரெடி ஆகிடுங்க. நெக்ஸ்ட்டு இது டோபாலஜி. ஸோ டோபாலஜி டெஸ்ட்டு போட்டேன். இது டே 6க்கான ஸ்டடி பிளான் இது. ஸோ டோபாலஜி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கேன் அந்த கொஷின். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின் மட்டும் எங்களுக்கு பிரிண்டடாக வருமா அப்படின்னா, இப்போதைக்கு 8 முடிச்சிருக்கேன், நாளையோட 9, 10 முடித்த உடனே 10 டெஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுறேன். ஓகே, இது வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ். ஸோ நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் செம்மையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வந்து ஒரு ட்ரைலர் யூடியூப் ப்ராப்ளம். இது எல்லாமே யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ண ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் டே 4க்கான ஸ்டடி பிளான். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இது ஸோ உடனடியாக இந்த புக்லெட்லாம் வாங்கிக்கங்க, எல்லாமே இருக்கும். இதில் என்ன இருக்காது, உங்களுக்கு எல்லா ஏரியாவும் நொறுக்கி தள்ளியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த புக்லெட் வாங்கிட்டு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு அப்படியே சும்மா பார்த்துட்டு ஒரு லேஅவுட் ப்ரிப்பரேஷனுக்கு இது ஒரு பயங்கரமாக இருக்கும் இந்த புக்லெட்டுங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரி. இதில் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்னென்னா இது 1/2 வரும். இவங்க பாருங்கள், ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் ரூட் போய்ட்டு 1/2 வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கங்க. மற்றது எதுவும் இல்லை, மற்ற எதுலையுமே டைப்பிங் எரர் கிடையாது. ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்க அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இந்த புக்லெட்ஸ்லாம் வாங்கிக்கங்க, உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது அந்த 3000 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டை வாங்கி கூடிய விரைவில் படிங்க. உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பை உங்களுக்கு கண்டிப்பாக அது சேஞ்ச் பண்ணுன்றது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். ஒரு நாளைக்கு நான் 10 வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ 10 வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.